इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः. ஏனோபனிஷத். இந்த உபனிஷத்து சாமவேதத்தினுடைய தலவகார சாக்கையை சேர்ந்தது. அதுல இது 9வது அத்தியாயம் அப்படிங்கிறது தெரிகிறது. பாஷ்யக்காரால் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 8 அத்தியாயம் இருக்கு. இது 9வது அத்தியாயம் இந்த உபனிஷத்து. இந்த 9வது அத்தியாயத்துல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா பாஷ்யக்காரர் சொல்லியிருக்காங்க. ஏனேஷிதமித்யாத்யா உபனிஷத்து பரபிரம்ம விஷயா வக்தவ்யா இது 9மஸ்யாத்யாயஸ்ய ஆரம்பா. இதுவரையில் பல விஷயங்களை சொல்லியாச்சு. ஆனா பரபிரம்ம விஷயத்தை சொல்லவே இல்லை. அந்த பரபிரம்ம விஷயத்தை சொல்றதுக்காக இந்த 9வது அத்தியாயம் வருது அப்படின்னு பாஷ்யக்காரர் இதுக்கு அவதாரிக்கு வச்சிருக்கார். இதுக்கு முன்னாடி 8 அத்தியாயத்துல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாஷ்யக்காரர் மேல நிரூபணம் பண்றா. அது நம்ம இந்த வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கு அது உபயோகப்படுமா அப்படிங்கிறதையும் மேல நிரூபணம் பண்றார். இதுக்கு முன்னாடி உள்ள பாகத்திலே சமஸ்த கர்மாக்களையும் சொல்லியாச்சு, சொல்லி முடிச்சுடுத்து வேதம். ஆக அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உபாசனங்களும் நிறைய சொல்லியிருக்கு. அதுல பிராணோபாசனங்கள் நிறையவே சொல்லியிருக்கு. கர்மாவில உபயோகப்படக்கூடிய சாமாவை பத்தின பல உபாசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில, அதாவது இது 9வது அத்தியாயம்னா 8வது அத்தியாயத்துல சொன்னது காயத்ர சாமாங்கிறது இருக்கே, அந்த சாமாவை பத்தின உபாசனம். அதை சொல்லிட்டு வம்ச பிராமணம் வருது. வம்ச பிராமணம்னு சொன்னா குரு சிஷ்ய கிரமம். இதோட 8 அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த 8 அத்தியாயத்துல சொன்ன கர்மாக்களும் உபாசனங்களும் நிஷ்காமமாக அனுஷ்டானம் பண்ணினால் ஒரு முமுட்சுவானவன் அதனுடைய பலத்துல காமனை இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணும் போது அந்த முமுட்சுவுக்கு சித்த சுத்தி அப்படிங்கிறது ஏற்படும். அதுதான் அதுக்கு பிரயோஜனம். இதே கர்மாக்களையும் ஞானத்தையும் அந்தந்த விதியில சொல்லப்பட்ட பலத்தை உத்தேசித்து அனுஷ்டானம் பண்ணினானே ஆனால் அந்தந்த பலன் கிடைக்கும். இகலோகத்துல உண்டான பலன்கள் சொன்னது இங்க இகலோகத்துல அனுபவிக்க முடியும். பரலோகத்துல அனுபவிக்க வேண்டிய பலங்கள் வரும். அந்த பரலோகத்துல அனுபவிக்கக்கூடிய பலம் அப்படின்னு சொன்னால் அது வெறும் கர்மா மாத்திரம் அனுஷ்டானம் பண்ணினால் சொர்க்கலோகம் வரை போகலாம். இத தட்சிண மார்க்கம் அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன மார்க்கம் அப்படின்னு. இந்த மார்க்கத்துல இவன் ஸ்வர்கலோகத்துக்கு போகலாம். ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாவை மாத்திரம் அனுஷ்டானம் பண்ணினவன், உபாசனை பண்ணல அப்படி உள்ளவன். உபாசனையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ணினான் அப்படின்னு சொன்னால், காமியமாக பலத்துக்காக பண்ணினான்னு சொன்னா அவன் உத்தராயண மார்க்கத்துல பிரம்மலோகம் வரையில் போவான். சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு அவன் திரும்பி வந்துடுவான். அந்த காரியத்தை முடிச்சுட்டு அந்த கர்மபலம் தீர்ந்து அனுபவம் ஆயிடுத்துன்னு சொன்னால் மறுபடியும் இங்க வந்துடுவான். பிரம்மலோகத்துல ரொம்ப நாள் இருந்து அதுக்கப்புறம் அங்கேயே முக்தி அடையலாம் அல்லது திரும்பி வரலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இது எல்லாமே இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட சாஸ்திரியமான கர்மாக்களையும் உபாசனைகளையும் பத்தி சொன்ன பலங்கள். இது ரெண்டுமே பண்ணாதவனாக ஒருத்தன் இருந்தான்னா, அதாவது அவன் எந்த தர்ம காரியமும் பண்ணல,
தனக்கு விதிச்ச காரியங்கள்லாம் ஒண்ணும் பண்ணல, ஏதோ லோக விவகாரத்தோட இருந்து விட்டான், அசாஸ்திரியமான காரியங்கள்லாம் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு வச்சுட்டோமானால் அவன் இந்த 2 மார்க்கத்திற்கும் போக மாட்டான். அவனுக்கு உடனே இங்க மரித்த உடனே அடுத்தபடியா ஒரு ஜென்மா வந்துடும் அவனுடைய கர்மபலத்துக்கு தகுந்தா போல. அதுதான் பஷ்வாதி ஸ்தாவராந்தா அதோகதின்னு சொல்றோம். இந்த விஷயத்தை உபனிஷத்து சொல்லியிருக்கு. இந்த 2 மார்க்கத்திலையும் யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவ இங்கேயே பிறந்து இங்கேயே மடிஞ்சு திருப்பி ஜனனம் மரணம் அப்படி போயிட்டே இருக்கும். பூ பூச்சி பரியந்தான் அவளுடைய கர்மபலத்துக்கு தகுந்தா போல ஸ்தாவராந்தா அதோகதிகி இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதே கர்மாக்களே நிஷ்காமமாக அனுஷ்டானம் பண்ணும் போது சித்த சுத்தி ஏற்படுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சித்த சுத்தி வேதாந்தத்துக்கு தேவைப்படுறது. யாருக்கு சித்த சுத்தி இருக்கோ அந்த சித்த சுத்தி வந்தவனுக்குத்தான் இந்த அனித்தியமான சம்சாரத்துல சம்சார அந்தர்கதமா உள்ள பலங்கள்ல வைராக்கியம் வர முடியும். சொர்க்கலோகத்திலேயோ பிரம்மலோகத்திலேயோ வைராக்கியம் வரணும் அப்படின்னு சொன்னால் இவனுடைய சித்தமானது சுத்தமாக இருக்கணும். இப்படியாக சித்த சுத்தி வந்து யாருக்கு வைராக்கியம் ஏற்பட்டுறதோ அந்த வைராக்கியவானாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு தான் ஆத்மஸ்வரூபத்தை பத்தின ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வர முடியும். இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை தான் அடையணும் அப்படிங்கிற ஆசை பிரத்யேகாத்ம ஜிஜ்ஜாசா அப்படின்னு சொல்றது அவனுக்கு தான் வரும். இவனுக்கு வைராக்கியம் வரத்துக்கு பல ஜென்மாவில இவன் வந்து நிஷ்காமமாக கர்மானுஷ்டானம் பண்ணி இருக்க வேண்டியிருக்குங்கிறத பாஷ்யக்காரர் இங்க சூச்சனை பண்றார். இந்த யுக ஜென்மாவில பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா போன ஜென்மாவில பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நிஷ்காமமாக கர்மானுஷ்டானம் பண்ணி அந்த சம்ஸ்காரத்தினால்தான் வைராக்கியம் இவனுடைய மனசுல ஏற்படுறது. அதுக்காக இதுக்கு முன்னாடி சொன்ன கர்மாக்கள் எல்லாம் உபயோகப்படும். வைராக்கியம் வந்தாதான் இவனுக்கு ஞானம் வர முடியும். அப்படிங்கிறதுனாலே இவனுக்கு அந்த பிரத்யேகாத்ம விஷயத்திலே தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்படுறது. அப்போ அவனாக்கும் இந்த உபனிஷத்துல முதல்ல கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா அப்படிங்கிற பிரச்சனத்தை கிளப்பி விடுறான். இது பிரதிவச்சன ரூபமாக இந்த உபனிஷத்து வந்தது எதுக்காகன்னு சொன்னா, அப்படி சொன்னாதான் புரிஞ்சுக்கிறவாளுக்கு படிக்கிறவாளுக்கு கொஞ்சம் சுலபமாக புரியும். வைராக்கியம் இல்லாதவனுக்கு உபனிஷத்துல சொன்ன ஞானம் வராது. அப்படிங்கிறத நமக்கு கட்டோபனிஷத்து முண்டகோபனிஷத்து இது எல்லாமே நமக்கு நன்னா காமிக்கிறதா. அதுல கட்டோபனிஷத்து வாக்கியத்துல பாஷகாரர் எடுத்திருக்கா, நம்ம இந்திரியங்கள்லாம் பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்காரே, அவர் சிருஷ்டி பண்ணும்போது எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னா வெளியில பாக்குறதுக்காகவே சிருஷ்டி பண்ணியிருக்கார். ஆக அதனுடைய ஸ்வபாவம் வெளி விஷயத்தை பாக்குறது, ஆத்மாவை பாக்குறது கிடையாது. அப்போ அது போற போக்குல இவன் விட்டு இருந்தான்னா இவன் வெளியில தான் பார்த்துட்டு இருக்கணுமே தவிர இவனுக்கு ஆத்மாவை பார்க்கறதுக்கு சுத்தமா இதுவே கிடையாது. ஆனால் யாரோ ஒரு பெரிய தைரியசாலி தீரனாக இருக்கிறவன் பாஹ்ய விஷயங்கள்லேந்து அந்த இந்திரியங்களை திருப்பி பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு அவன் பிரயத்தனம் பண்ணினானே. ஆனால் இப்படி பண்றதுக்கு அவனுக்கு பாஹ்ய விஷயத்துல வைராக்கியம் வேணும். அப்படி வைராக்கியம் உள்ளவன் தான் இதை செய்ய முடியும். அப்படி செஞ்சானே ஆனால் அப்ப அவனுக்கு பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குமே. அந்த பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கிறது இந்த உபனிஷத்து. இப்ப சொன்ன அவதாரிக்கை எல்லா உபனிஷத்துலயும் நம்ம கொடுக்கலாம், இதுக்கு மாத்திரம்தான் இல்லை. முண்டகோபனிஷத்துலயும் இதே மாதிரி வருது. முண்டகோபனிஷத்துல பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணஹான்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, கர்மாவால வரக்கூடிய பலங்கள் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி பரீட்சை பண்ணி பார்த்துட்டானா. எந்த பலமும் சாஸ்வதமா இல்லை, நித்தியமான பலம் கர்மாவால வராதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படியானால் அந்த
அந்த பலத்திலையும் அந்த பலத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய கர்மாவிலையும் வைராக்கியம் ஏற்பட்டு ஞானத்தினால்தான் நித்தியமான பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அவன் சமித்பாணிம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவ அபிகச்சே அப்படின்னு சொல்றது. குரு கிட்டதான் இவன் போகணும், வேற வழி இல்லை. இந்த வைராக்கியம் உள்ளவனுக்குத்தான் குரு சொல்லி கொடுத்த அந்த பிரத்யேகாத்ம விஷயமான தத்துவ ஞானம் கேட்க முடியும், கேட்டு அதை மனனம் செய்ய முடியும், அதுக்கப்புறம் அதை தெரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்கவும் முடியும். அதுக்காகத்தான் வைராக்கியங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அப்படின்னு இந்த பிரம்ம ஜானம் அவனுக்கு வந்து கொடுத்தனா அதனால அவனுக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டால், பிரம்ம ஜானத்தினாலே வரக்கூடிய பலம் சம்சார பீஜம் அஜ்ஞானம் அசேஷத்தோ நிவர்த்ததே. இவன் எந்த அஜ்ஞானத்தினால சம்சாரியாக இருந்துட்டு இருக்கானோ அந்த அஜ்ஞானம் ஒட்ட நிவர்த்தி ஆயிடும், இருக்கவே இருக்காது. இதுதான் பலம். இந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இவனுடைய ஆத்மஸ்வரூபமான ஆனந்தம் தானா பிரகாசிக்கிறது. அது பலம்னு சொல்லக்கூடாது, அது அப்படியேதான் இருக்கு. இப்போ அப்படியேதான் இருக்கு, அப்போ அப்படியேதான் இருக்கு. ஆனா அஜ்ஞானம் வந்து மறைச்சு வச்சிருந்ததுனால தெரியாம இருந்தது, அஜ்ஞானம் போன உடனே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வித்தியாசம். அதனால அந்த அஜ்ஞான நிவர்த்திய சம்சார காரணமான அஜ்ஞான நிவர்த்தி இதுதான் பலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் பிரமாணம் உபனிஷத்து வாக்கியங்கள் இருக்கு. தத்திர கோமோக கஷோகா ஏகத்துவம் அனுவஷ்யதா அப்படின்னு ஈசாவாசிய உபனிஷத்துல இந்த விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. தரதி சோகமாத்மவித்து இத்தியாதி வாக்கியங்கள்லயும் நிறைய இருக்கு. இந்த விஷயம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. இப்ப நாம பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, அஜ்ஞானத்தினால ஆத்மஸ்வரூபம் மறைக்கப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த மறைவை எடுக்கிறது தான் ஞானத்தினுடைய பலம், அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுதான் ஞானத்தினுடைய பலம் அப்படின்னு சொன்னோம். சில பேர் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறது இல்லை. அவ வந்து ஞான கர்ம சமுச்சயம் வந்தா தான் இவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றவா இருக்கா. அவ ஒரு கேள்வியை கிளப்பி விடுறா, ஞானத்தோடு கர்மாவும் சேர்ந்து இருந்தால் இந்த பலம் வருமே அப்படின்னு. கர்மாவை விடாமல் இங்க எப்படி ஆறுதுன்னு சொன்னா, ஞான வைராக்கியம் வந்துடுத்துன்னு சொன்னால், இப்ப நான் என்ன சொன்னேன், பலத்தோடு சேர்ந்து சாதனத்திலையும் வைராக்கியம் வந்துடுத்து. இந்த கர்மாவால நமக்கு இன்னும் நமக்கு இஷ்டமான சாஸ்வதமான பலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அந்த கர்மாவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை தியாகம் பண்ணி, இதுதான் ஏஷனா தியாகம்னு சொல்றது, சர்வேஷனா தியாகம். அந்த ஏஷனா தியாகம் பண்ணி சந்நியாசம் வாங்கிண்டு கர்மாவை தியாகம் பண்ணிட்டு இவன் ஞானத்துக்காக ஆச்சாரியன் இடத்துல போகிறான் அப்படின்னு சொன்னோம். அது எதுக்கா அப்படி பண்ணணும், கர்மானுஷ்டானமும் ஞானமும் சேர்ந்து வரட்டமேன்னு அவ கேட்பா. அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்றார், இது உபனிஷத்தினுடைய அபிப்பிராயம் இப்படி இல்லை. பிருகதாரண்யக்கத்துல நம்ம இதை நல்லா பழிச்சுன்னு பார்க்க முடியும். கர்மாவால வரக்கூடிய பலம் வேறு, ஞானத்தினால வரக்கூடிய பலம் வேறு அப்படிங்கிறத பிருகதாரண்யக்கும் நமக்கு பழிச்சு சொல்லி கொடுக்குது. கர்மாவால வரக்கூடிய பலம் என்ன அப்படின்னு சொன்னா, அனாத்மாவாக இருக்கக்கூடிய 3 லோகம். அந்த 3 லோகங்கிறது என்னன்னு சொன்னா, இகலோகம், பரலோகத்துல 2, தேவலோகம், சொர்க்கலோகம், தேவலோகம். அதுல புத்திரனை வச்சு புத்திரனாலே பிரஜையால இகலோகத்தை ஜெயிக்கணும், கர்மாவாலே தேவலோகம்னா சொர்க்கலோகத்தை ஜெயிக்கணும், உபாசனையாலே பிரம்மலோகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக இதுவரையில் சொல்லப்பட்ட அந்த பிரஜா, கர்ம, உபாசனம் இதுகள் மூலமாக இவன் அடையக்கூடிய பலம் என்னன்னு சொன்னா, இந்த 3 லோகத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த 3 லோகத்துல எதுவுமே நித்தியம் கிடையாது. இது எல்லாமே அனித்தியமான பலம்தான். அதனால தான் நித்தியமான பலம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வைராக்கியசாலியான முமுக்ஷு இருக்கானே, அவனை பத்தியும் அங்க அந்த வாஜசனேக சாட்சியில சொல்லப்படுறது, கிம் பிரஜயா கரிஷ்யாமஹா. கர்மா இந்த புத்திரனால பிரஜையால நமக்கு என்ன கிடைக்கும், இகலோகம் கிடைக்கும். நமக்கு இகலோகம் வேண்டாமே,
கர்மானுஷ்டானத்தால சொர்க்கலோகம் கிடைக்கும். சொர்க்கலோகம் வேண்டாமே, அதுவும் அனித்தியம் தானே. உபாசனையால பிரம்மலோகம் கிடைக்கும், அதுவும் நமக்கு தேவையில்லையா, அதுவும் அனித்தியம் தானே. அதனால கிம் பிரஜையா கரிஷ்யாம, இந்த லோகத்தெல்லாம் வச்சுட்டு நாம என்ன பண்ண போறோம்? நமக்கு வேண்டிய லோகம் ஆத்மலோகம் தான் வேணும், இந்த அனாத்மலோகம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி, அதனால இது மூன்று ஏஷணிகளையும் தியாகம் பண்ணி அவ சந்நியாசத்தை பாரிபிராஜ்யத்தை வாங்கிக்கிறா. பரிபிராஜிகாளாக, பரமஹம்ச பரிபிராஜிகாளாக ஆகி அவ வேதாந்த விசாரம் செய்யறா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. இப்ப இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க முடியும், கர்மாவுடைய சாகித்யம் வேதாந்தத்துல சொல்லக்கூடிய ஆத்ம ஞானத்துக்கு தேவையே இல்லை. இந்த ஞானம் வரணும்னா நமக்கு கர்மாவை விடுறது ரொம்ப சகாயமா இருக்கும். கர்மாவை வச்சுட்டு அதோட சேர்த்து விடுற இந்த ஞானத்தைன்னு சொன்னா இது சரியா இல்லை, வராது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க இது ரெண்டுக்கும் ரொம்ப காரணங்கள்லாம் வித்தியாசப்படும். அதனாலே நமக்கு வேண்டிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கர்மா உபயோகப்படாது. கர்மாவை பண்ணணும்னு சொன்னா நான் அந்த கர்மாவுக்கு கர்த்தாங்கிற பாவம் வேணும். கர்த்தாங்கிற பாவம் இருக்கணும்னு சொன்னால் பேத ஞானம் வேணும். எதுக்கு கர்த்தா, எதுக்காக அந்த காரியத்தை பண்ணணும், எந்த சாதனங்களை கொண்டு பண்ணணும், இதெல்லாம் தெரியணும் அவனுக்கு. ஆக உலகம் தெரிஞ்சாதான் அவனால கர்மானுஷ்டானம் செய்ய முடியும். இது பேத ஞானம். ஆனா அபேத ஞானம் தான் ஞானம். உபனிஷத் சொல்லி கொடுக்கக்கூடிய ஞானம்ங்கிறது ஆத்ம தத்துவ ஞானம். அதுவும் ஒரே ஆத்மா அப்படிங்கிற ஞானம். அங்க பேதத்துக்கு வழியே இல்லை. இந்த ஆத்ம ஞானம் வந்தால் அப்ப உலகம் தெரியாதவனுக்கு. அப்படி இருக்கும்போது இத ரெண்டையும் சேர்த்து ஒரு காரியத்துக்கு உபயோகப்படுத்துறேன்னு சொன்னா எப்படி சேர்க்க முடியும்? கேட்கவே முடியாது. இந்த ஞானத்தை நாம உபாசனம்னு நான் சொல்லலை. உபாசனத்துல சமுச்சயம் வரலாம். இந்த உபாசனமும் அந்த உபாசனமும் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது மானசமான கிரியை. அதுல அதையும் சேர்த்து பண்றதுன்னு ஈஷாவாசிய உபநிஷத்துல கூட நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அது வரலாம். ஆனா ஞானத்தோட எந்த கர்மாவையும் சேர்த்து விட முடியாது. ஏன்னா ஞானத்துக்கும் உபாசனத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, உபாசனங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், எப்படி தோன்றதோ அதுக்கு தகுந்தா போல மாத்தி கூட பண்ண முடியும். நம்ம இச்சைக்கு நம்மளுடைய அபிப்பிராயத்தை அனுசரிச்சு, நம்ம ஆசைக்கு அனுசரிச்சு நடக்கக்கூடியது. இச்சா அதீனமாக அது இருக்கு. ஆனா ஞானம்ங்கிறது பிரமாண வஸ்து பரதந்திரம்னு சொல்லுவார். புருஷ பரத்து நம்மளுடைய இச்சைப்படி அதை பண்ண முடியாது. அது வஸ்து எப்படி இருக்கோ, பிரமாணம் அந்த வஸ்துவை எப்படி தெரிவிக்கிறதோ அப்படிதான் தெரியுமே தவிர நாம நினைச்சதுக்காக அதை மாற்றவே முடியாது. இங்க ஒரு கட்டம் இருக்கு, ஆனா எனக்கு படத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு. எனக்கு கண்ணுகிட்ட நான் சொல்றேன், இதை பாரு, இந்த இடத்துல படத்தை காமி அப்படின்னு சொன்னா இது சொப்பட வித்தியை இல்லை. கண்ணை திறந்தா அங்க என்ன இருக்கோ அதுதான் தெரியுமே தவிர அது இல்லாத காமின்னா அதுக்காக காமிக்காது. அதனால பிரமாணம் அங்க விஷயம் என்ன இருக்கோ அதை காண்பிச்சு கொடுக்குமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு அது வேலை செய்யாது. ஆகையாலே அதோடு கர்மாவை சேர்த்து விடுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அதனால கர்ம சகிதமான ஞான கர்ம சமுச்சயவாதம் அப்படின்னு ஒரு வாதத்தை நாம நம்ப வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறார். இப்போ ஏற்கனவே சொன்ன இதைத்தான் நாம வச்சுக்கணும். அதுல என்ன பண்ணணும்? இந்த திருஷ்டாதிருஷ்டமான லோகத்துல வரக்கூடிய அத்தனை பல சாதனங்கள்லையும் வைராக்கியம் வந்தவன், நல்ல விரக்தனாக இருக்கிறவனுக்கு ஆத்ம விஷயகமான ஞானத்துல ஒரு ஆசை ஏற்படுகிறது. அதைத்தான் பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு சொல்லு. இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசைய அவன் அந்த ஞானத்தை சம்பாதிக்கணும். பிரம்மஜாசை வந்தவனுக்கு அந்த பிரம்மஜானத்தை சம்பாதிக்கணும்னா நேர வாத்தியார்கிட்ட போய் தான், அது தெரிஞ்ச ஞானிகள்கிட்ட போய் தான் கத்துக்கணும். இப்போ ஞானிகள் இவனுக்கு உபதேசம் பண்ணணும்னா இவன் என்ன வேணும்னு கேட்கிறானோ அதைத்தான் உபதேசம் பண்ணுவான். அப்ப இவன் என்ன பண்ணணும்? தனக்கு என்ன வேணும்னு தன்னுடைய சந்தேகத்தை அவளுக்கு முன்னாடி கேட்கணும்.
அதுதான் இந்த உபனிஷத். இந்த உபனிஷத்திலே இதுவும் எதுக்காக சிஷ்யன் கேட்கிறான், குரு உபதேசம் பண்றார் அப்படின்னு உபனிஷத்து ஏன் நமக்கு தெரிவிக்கிறதுன்னு கேட்டா, ஒரு பிரச்சன பிரதிவச்சன ரூபமாக சம்வாதமாக ரெண்டு பேருடைய சம்வாதமாக அந்த விஷயத்தை போதித்தால் கேட்கிறவனுக்கு சுலபமாக புரியும், அவன் மனசுல வாங்கிக்கிறது சௌரியமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஆத்மா தானே நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவனால அந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. ஆச்சாரியாளுடைய உபதேசத்தினால்தான் இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். இதை நம்ம சொந்த புத்தியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத காண்பிக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனை பிரதிவச்சன ரூபமாக உபனிஷத்து நமக்கு விஷயத்தை போதிக்கிறதுல இருந்து இதை நாம ஊகிக்க முடியும். வெறும் நம்ம தர்க்கத்தை வச்சுட்டு ஒன்றும் அங்க வேலை நடக்காது. ஸ்ருதியே சொல்லியிருக்கு, நைஷா தர்க்கேண மதிராபனேயா, தர்க்கத்தினால இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இது பல அர்த்தம் பண்ணியிருக்காரு பாக்கியக்காரர். அந்த இது ஒரு அர்த்தம். கீதையிலையும் என்ன சொல்லியிருக்கு, தத்வித்தி பிரணிபாத்தேனா, அதாவது தியானிகள் தான் உபதேசம் பண்ணணும். அப்ப அந்த தியானிகள்கிட்ட போய் நீ நமஸ்காரம் பண்ணி அவாட்ட இந்த கேள்விகள் தன்னோட சந்தேகத்தை கேட்டு அவ உபதேசம் பண்ணி அது மூலமாக ஆத்ம தத்துவ ஞானத்தை அடையணும் அப்படின்னு கீதையில சுவாமி சொல்லி கொடுத்திருக்கார். ஆச்சாரியன் மூலமாக ஞானம் அடைஞ்சாதான் அது சஃலமாகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிகிறது. ஆக இப்ப மேற்கொண்டு இந்த உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம் வரப்போறதே, அதுக்கு நம்ம அவதாரிக்கையாக என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவுதான் வைக்கணும். யாரோ ஒரு நல்ல விரக்தனான அதிகாரி ஆத்ம ஞானம் தான் தனக்கு வேணும், அதை விட்டுட்டு வேற எதுவும் தனக்கு அபீஷ்டமான பலத்துக்கு சாதனம் இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டவன் அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஞானி கிட்ட போகிறான். அங்க போய் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா கேன பிராண பிரதம பிரைதி யுக்தா கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் க உ தேவோ யுனக்தி. இது இந்த மந்திரத்தினுடைய சுலபமான அர்த்தத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னு இப்படி பார்ப்போம். நம்ம மனசு வேலை செய்யறதோ இல்லையோ, மனசு வேலை செய்யறது. இந்த மனசு வேலை செய்யும் போது தானே சொந்தமாக தன் இச்சைப்படி வேலை செய்யறதா, இல்லே யாரோ ஒருத்தன் தூண்டிவிட்டு பிரேரணை, அவனுடைய பிரேரணையாலே இது தன் காரியத்தை பார்க்கறதா, அதாவது சொந்த சக்தியில இது வேலை செஞ்சு விடுறதா, யாரோ சக்தியை கொடுத்து இந்த மாதிரி வேலை செய்ய வைக்கிறதுனால வேலை செய்யறதா அப்படிங்கிற சந்தேகத்துல கேட்கிறான். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா. அதுலயும் இன்னொரு விசேஷம் இருக்கு. அந்த தூண்டி விடுறவன் இருக்கானே, அவன் பெருசா இதை விரட்டி விடுறது இல்லை, வெறும் அவன் சங்கல்பம் பண்றான். இந்த மனசானது இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சங்கல்பம் தான். அப்படியானால் அப்படி செய்யக்கூடிய அந்த வேலை எல்லாமே அவனால தூண்டப்பட்டு மனசனால செய்யப்படுறது அப்படின்னு சொல்றோம். கேனேஷிதம் பததி பிரேஷிதம். அந்த மாதிரி மனசு தம் வேலையை செய்யறதுக்கு பிரேரணை பண்ணக்கூடியவன் ஒருத்தன் இருக்கானே, ஆனால் அவன் யார், எப்படி இருக்கிறான்? இது நாம சாதாரணமா கேட்டுலாம். பரமேஸ்வரன் அவன்தான் நம்மளுடைய இந்திரியங்களுக்கெல்லாம் பலத்தை சிருஷ்டி பண்ணி அதுக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான காரணத்தை எல்லாம் பண்ணி அதுக்கு சாமர்த்தியத்தை எல்லாம் கொடுத்து தூண்டி விட்டு பண்றான், வேலை பண்ண வைக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த மனசை தூண்டக்கூடியவன் அவன் எப்படி இருக்கிறான், அவன் யார்? ஒண்ணு மனசு மாத்திரம் இல்லை, இந்த பிராணன் இருக்கே, ஏன பிராண பிரதமஹா பிரைதி யுக்தஹா, முதல் பிராணம்.
ரெண்டாவது பிராணன் எல்லாம் கூட உண்டு போல இருக்கு. அதனால முதல் பிராணன் பிரசம பிராணகான்னு சொல்றேன். அப்படி இல்ல, நம்ம இந்த கிராணேந்திரியம் இருக்கோ இல்லையோ, மூக்கு, இது ஒரு விஷயத்தை கிரகிக்கணும்னு சொன்னா இந்த 5 விதமான பிராணன்ல இந்த அபானம்னு ஒண்ணு இருக்கே, அதை சகாயமா வச்சுட்டு தான் தம் வேலையை பண்றது. இது ஐத்திரேய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்கேருந்து ஒரு வாசனை இழுக்கணும்னா நான் உள்ள உறிஞ்சணும், உள்ள இழுக்கணும் மூச்சை, அப்பதான் அது மூக்கு வழியா உள்ள போக முடியும். ஆக கிராணேந்திரியம் இருக்கே, இதை கூட பிராணம்னு சொல்ற வழக்கம் உண்டு. இந்த கிராணங்கிற இந்திரியம் இருக்கே, அபானத்தோடு சேர்ந்து அந்த பிராணனோடு அதனுடைய சகாயத்தினாலே நமக்கு வாசனைய உறிஞ்சி காமிச்சு கொடுக்குறது அப்படின்னு இருக்கு. அதை கேட்கல. இப்போ இந்த சரீரத்துல முதல்ல வந்தது கர்ப்பத்துல அந்த சரீரம் இருக்கும்போது ரொம்ப முதல்ல இங்க தம் வேலையை ஆரம்பிச்சது எதுன்னு கேட்டா பிராணன். ஏன்னா பிராணன் இல்லைன்னு சொன்னா அந்த கர்ப்பம் வளராது, மேற்கொண்டு ஒரு குழந்தையா பிறக்காது. அதனுடைய அந்த அவயவங்கள்லாம் விருத்தியாகி இருக்கிறதுக்கு முதல்ல அதுல காரியத்தை ஆரம்பிக்கிறது பிராணம் தான். அதனால்தான் பிரசமஹா பிராணஹா அப்படின்னு சொல்றது இந்த பிராணனை. அப்புறம்தான் மற்ற இந்திரியங்கள்லாம் வரும். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா உயிர் மாத்திரம் பிராணன் வேலை செஞ்சுட்டு இருக்கு, அது இல்லாட்ட வளராது. அதனால அந்த பிராணனுக்கு தம் வேலையை செய்யறதுக்கு சக்தியை கொடுக்கிறவர் யார்? ஏன பிராண பிரதம பிரைதி யுக்தா. நம்ம வாக்கு நன்னா பேசுறது, இதுக்கு பேசுற சாமர்த்தியம் இருக்கு. இது எப்படி அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியத்தை கொண்டதாக ஆனது? யார் அதுக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுத்து பேச வைக்கிறா அப்படின்னு அடுத்த கேள்வி. கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி. யார் இந்த வாக்குக்கு அதை பேசக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுத்து பேச வைக்கிறா? இது தானாவே பேசிக்கிறதா அப்படிங்கிறதும் சொந்த சக்தியில வேலை செய்யறதா, இல்ல இன்னொருத்தர் அந்த சக்தியை கொடுத்து பேச வைக்கிறாளா? இதே மாதிரி எல்லா விஷயத்திலும் எனக்கு சந்தேகம் இருக்குன்னுட்டான். சக்ஷு ஸ்ரோத்ரம் கௌ தேவோ என. இந்த சக்ஷுரிந்திரியம் கண்ணானது, அதே மாதிரி ஸ்ரோத்திரம் காது, இதெல்லாம் தம் வேலை செய்யறது. சக்ஷுரிந்திரியம் ரூபத்தை கிரகிக்கிறது, காது இந்த சப்தத்தை கிரகிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்றது. இது எப்படி? இது தானே அதுக்கு சக்தி இருக்கு, அது அந்த காரியத்தை செய்யறதா, இல்லே யாரோ ஒருத்தர் அதுக்கு, அதுவும் தேவகான்னு போட்டார், யாரோ ஒரு தேவன் சைத்தன்யமாக இருக்கிறவன், ஆத்மாவாக இருக்கிறவன் அந்த சக்ஷுரிந்திரியத்துக்கும் காதுக்கும் அந்தந்த வேலையை செய்யக்கூடிய சக்தியை கொடுத்து அது மூலமாக இந்த காரியங்களை நடத்தி வைக்கிறானா அப்படின்னு கேள்வி. ஆக மொத்தமாக பார்த்தோம்னா நம்ம சரீரத்துல இந்திரியங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கு, நமக்கு தெரியாத வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம கை காலெல்லாம் வேலை பண்றதுன்னு சொன்னா நம்ம ஏதோ பண்றோம்னு நினைக்கிறோம், நாமளே பண்ணிடுறோம், நமக்கு இஷ்டம் இருந்தா பேசுறோம், இல்ல பண்றோம்னு. ஆனா அது பேசுறதுக்கு உள்ள இந்திரியங்கள் வேலை செய்யலைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த இந்திரியங்கள் வேலை செய்யறது இருக்கே, கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, பாட்டுக்கு பிராணந்தம் வேலையை பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் என்ன சொந்தமா சக்தியை வச்சுட்டு அது பண்ணறதா, இல்லை யாராவது ஒருத்தர் அதுக்கு அந்த சக்தியை கொடுத்து தூண்டி விட்டு பண்ண வைக்கிறாரா? அப்படி வைக்கிறதா இருந்தால் அவர் யார், எப்படி இருக்கிறார்? இதுதான் விஷயம் இங்க கேள்வியில வருது. முதல் மந்திரத்தினுடைய சப்தத்திலேருந்து வரக்கூடிய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். பாஷ்யத்துல ஒரு விசேஷம் எது இருக்கோ அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.